அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். சமீபத்துல திருமணமான ஒரு பெண் ஒருத்தவங்க கவுன்சிலிங்காக வந்திருந்தாங்க. டாக்டர், நான் எப்ப குக் பண்ண போனாலும் என் மாமியாரோ அல்லது மாமனாரோ அல்லது நாத்தனாரோ கிச்சனுக்கு வந்து, நீ இத அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, உப்பு கொஞ்சம் கம்மியா போடு, சக்கரை கொஞ்சம் அதிகமா போடு, காய் இப்படி கட் பண்ணக்கூடாது, மிளகாத்தூள் இவ்வளவுதான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதனால என்னுடைய ஒரிஜினல் குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை என் ஹஸ்பண்ட்க்கு என்னால கொடுக்க முடியறது இல்ல. என் ஹஸ்பண்ட் நான் செய்யற சமையலை சாப்பிட்டுட்டு, இது நல்லாவே இல்ல, எங்க அம்மா செய்யறதுதான் நல்லா இருக்கு, நீ செய்யறது நல்லாவே இல்ல, வாயிலே வைக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் என் மாமனார் மாமியார் நாத்தனார் வீட்டுல இல்லாத பொழுதோ அல்லது எங்க வீட்டுக்கு போகும்பொழுதோ நான் குக் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு, உங்க வீட்டுல மட்டும் நீ எக்ஸலண்டா சமைக்கிற, அதே சமயம் எங்க வீட்டுக்கு வந்தா நீ வந்து ஒழுங்கா சமைக்க மாட்டேன்ற, சோ நீ வேணும்னே பண்ற அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னுடைய சமையல்ல என்னுடைய மாமியாரோ மாமனாரோ நாத்தனாரோ தலையிடாம இருந்தா நான் என் ஹஸ்பண்ட் வீட்டுல நல்லாவே சமைப்பேன். ஆனா அவங்க வேணும்னே தலையிடுறாங்களா அல்லது அவங்க டேஸ்டுக்கு கொண்டு வரணும்னு தலையிடுறாங்களான்றது வந்து என்னால புரிஞ்சிக்கவே முடியல. இதனால எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இதனால எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் அடிக்கடி சண்டை வருது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த பதில் வந்து மாமியார்களுக்கும் மாமனார்களுக்கும் நாத்தனார்களுக்கும் தான். ஒரு பொண்ணு புதுசா உங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்க வளர்ந்த விதம், சூழல், இது எல்லாமே நீங்க மைண்ட் பண்ணணும். உங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னா ஒரே நாள்ல அவங்க ஹஸ்பண்டையோ மாமனாரையோ மாமியாரையோ நாத்தனாரையோ புரிஞ்சுக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்கும். அவங்க இஷ்டத்துக்கு நீங்க அவங்கள விடுறீங்க அப்படின்னா அவங்க சமைக்கிற சாப்பாடை நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கும் புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதே பொண்ணு சொன்னாங்க, நானும் என் ஹஸ்பண்டும் வெளியே போகும்பொழுது அவருக்கு ஆனியன் ரவா தோசை ரொம்ப பிடிக்கும், அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாரு. நான் அதை செய்யலாம்னு நான் கிச்சனுக்கு போறேன். என் மாமியார் வந்து, அவனுக்கு ரவையே பிடிக்காது, நீ எதுக்கு அதை செய்யற அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாங்க எப்ப வெளியே போனாலும் அவரு ஸ்பெஷலா ஆனியன் ரவா தோசை தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாரு. அவர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, நான் ரவா உப்புமா தான் பிடிக்காதுன்னு சொன்னேன், ரவா தோசை பிடிக்காதுன்னு நான் சொன்னதே கிடையாது எங்க அம்மா கிட்ட அப்படின்றாரு. சோ ஒரு ஹஸ்பண்ட மனைவி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் வரை அவங்களுடைய பிரைவசியில மாமனாரோ மாமியாரோ நாத்தனாரோ தலையிடாம இருக்கிறது நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அம்மா காலத்துக்கு அப்புறம் மனைவி தான் சமைச்சு போடணும். அப்போ மனைவியினுடைய கைப்பக்குவத்துக்கு வந்து கணவன் வந்தாதான் அவரால் அந்த ஃபுட்டை வந்து என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்றத வந்து மாமியார் புரிஞ்சுக்கணும். அந்த மாமியாரும் ஒரு காலத்துல அந்த வீட்டினுடைய மருமகள் தான்றதை வந்து மறந்துட்டு புதுசா வந்த மருமகளை ரொம்ப கஷ்டப்படுத்துறதுன்றது வந்து எல்லா காலகட்டத்திலயுமே நடந்துட்டு இருக்கிற ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனால் இந்த காலகட்டத்துல பெண்களுக்கு சுதந்திரமான விழிப்புணர்வு நிறைய இருக்கிறதுனால அவங்க இந்த மாதிரி குறுக்கீடுகளும் தலையீடுகளும் விரும்புறது இல்லைன்றத தற்கால மாமியார்களும் மாமனார்களும் நாத்தனார்களும் சரியா புரிஞ்சுக்கணும். அவங்க ஹஸ்பண்ட சரியா புரிஞ்சுக்கட்டும். அவருக்கு என்ன தேவையோ அதை அவங்க செஞ்சு கொடுக்கட்டும், அவங்க சாப்பிடட்டும், அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கட்டும். நீங்க உங்க மருமக சமைக்கும் பொழுது அந்த விஷயத்துல தலையிடாம இருக்கிறது நல்ல உறவு முறைக்கு ஒரு எடுத்துக்காட்டா அமையும். நன்றி, வணக்கம்.